காற்று வெளியிடை. நான் டைரக்டர் மணிரத்னம் சாரோட படத்தை பற்றி பேச போகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற காற்றை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வாய் வழியாக பிரியறது பேர் ஏப்பம்னு சொல்லுவோம். ஆசனவாய் வழியாக பிரியறது வாயுன்னு சொல்லுவோம். இது ஏன் வருது, எதுக்காக இது நடக்கணும் நம்ம உடம்புல அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேச போகிறோம். நம்ம ஒரு தரம் சாப்பாடு சாப்பிடும் போதோ, தண்ணி ஆகாரங்களை எடுத்துக்கும் போதோ, இல்லை நம்ம எச்சலையே நம்ம முழுங்கும் போதும் கொஞ்சம் காற்றையும் சேர்ந்து தான் முழுங்குறோம். இந்த காற்று அதிகமாக நம்ம வயிற்றுல பில்டப் ஆகி மேல் வழியாக ஏப்பமாகவும் கீழ் வழியாக வாயுவாகவும் வெளியில வருது. இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்னு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல கிழங்கு வகைகள், சுண்டல் வகைகள், பருப்பு வகைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 3 பெரிய மீல்ஸ் எடுத்துக்கிறத விட அதை 4 to 5 மீல்ஸா பிரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாடை நல்லா கடிச்சு தண்ணி ஆகாரங்களை நல்லா சிப் பண்ணி குடிங்க. உங்க டெய்லி ரொட்டீன்ல கொஞ்சம் எக்ஸசைஸை இன்க்ளூட் பண்ணுங்க. உங்களுக்கு அதிகமான வயிறு வலி, வயிறு உப்புசம், மலச்சிக்கல், பேதி, மோஷன்ல பிளட்டு, அதிக வெயிட் லாஸ் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை வந்து பார்க்கணும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.